வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இது லைனிங்கு, இது மெயின் ஃபேப்ரிக்கு. நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்க லைனிங்கை பார்டர் இருக்குது பாருங்கள், இந்த பார்டரை ரெண்டையும் மீட் ஆகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க சைடும் இப்படி 2 பீஸாக இருக்க சைடு இப்படி ஒன்றா மீட் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் 4 சைடு இருக்குது. 1 2 3 4 ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்ட் பண்ணுற சைடு அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. எப்பயுமே அளவுக்கு எடுக்கும்போது லைனிங் இருக்கிற ப்ளவுஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இது வந்து கிராஸ் கட் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து கை கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் ஆகிருக்க சைடை வந்து ஃபோல்ட் ஆகிருக்க சைடோட மீட் ஆகிற மாதிரி லே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணுற சாக் பீஸ் எடுத்துக்கலாம். லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து தைச்சி திருப்புறதுக்காக. அப்புறம் இதோட அளவில் இங்கே தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த தையல் இருக்கிற அளவோட ஒரு 1/4 இன்ச் மேலே, இதுவும் தைக்கிறதுக்காக தான். இது தையல் போட்டிருக்கிற இடம். இந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே தையல் போடுறதுக்கு கொஞ்சம் மார்க்கு. அதே போல் இந்த சைடும் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே அளவுக்கு ஒரு மார்க். அவ்வளோதான், முடிஞ்சது. கையளவு வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை இப்படி வரைகிறோம்னா அவ்வளோ மார்க் பண்ணியாச்சு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னா, உங்களுக்கு சரியாக இது வரைய வராது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயராக மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ஹைட்டுக்கு இதுலேருந்து 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சுக்கு இங்கேருந்து கர்வ் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே சென்டர் வந்து இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அடுத்து பேக் நெக்கை வந்து இது பண்ணிக்கலாம். அதோட அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. இந்த பார்டர் இருக்கிற சைடு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டாக இருக்க சைடு எப்பயுமே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஃபோல்டிங் சைடு எப்பயுமே நம்ம சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா சைடும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து மேல் பக்கம் இழுத்த மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல கையை, இந்த இடத்துல கையை நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த இடத்த இப்படி மேல் பக்கம் இழுத்த மாதிரி வச்சுக்கணும். சுருக்கமாக இருக்கும் நம்ம அடிக்கடி போடுறதுனால, அதனால மேல் பக்கம் இழுத்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்கு இருக்கிற அளவுல இருந்து 1/4 இன்ச் மேல, இது தைக்கிறதுக்காக. அதே மாதிரி ஹைட்டும் வந்து இருக்கிற அளவுல இருந்து ஒரு 1/4 இன்ச். பாருங்க, இது கை தையல் இருக்க இடம், அதுக்கு மேல 1/4 இன்ச். எல்லா இடத்துலயும் அதே மாதிரி தான். தையல் இருக்கிற இடத்துல இருந்து 1/4 இன்ச் அதிகமா விடணும். இப்போ ஷோல்டரும் அதே மாதிரி. அவ்வளவுதான், இது மெஷர் பண்ணியாச்சு. இது வந்து 1.5 இன்ச். அதே மாதிரி நெக்குக்கும் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் நெக் வரைஞ்சாச்சு. கட் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங்ன்றதுனால நான் பிளவுஸோட பேக்கை வந்து
அப்படியே இதில் லே பண்ணிக்கிறேன். கிராஸாக இங்கே பாருங்கள், அப்படி டயக்னலாக வந்து லே பண்ணியிருக்கேங்க. டயக்னலாக லே பண்ணியிருக்கேன். இதோட அளவு அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி கிராஸில் வரைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டோட அளவு, ஃபஸ்ட்டு நெக்கோட அளவு எடுத்துக்கலாம். நம்ம 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அளந்துக்கலாம். முன்னாடி குழிவு 1/4 இன்ச்சு வெட்டிக்கலாம். அதே மாதிரி ஹூப்புக்கு இந்த அளவு, ஆக்சுவல் பீஸ்லேருந்து, அதாவது இந்த இடத்துலேருந்து இப்படி இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த அளந்துக்கலாம். அதே போல் ப்ளவுஸோட இந்த பாயிண்ட்டை இப்படி பிடிச்சிக்கலாம். இதை இப்படி பிடிச்சி இதோட சென்டர், ஷோல்டரோட சென்டர் ப்ளஸ் இந்த பாயிண்ட், இதை இந்த இடத்துல சென்டரில் லே பண்ணி இந்த பாயிண்ட் நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். இதோட அது வந்து 1/4 இன்ச்சு. அப்புறம் இந்த சைடு இதோட அளவு, இந்த பாயிண்ட்டை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணிடலாம்.
பண்ணியாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான் ஹூக் இருக்கிற சைடு வரைஞ்சிக்கலாம். எல்லாமே 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்காக. இது ஃப்ரண்ட், இது பேக். பேக் சைடு இந்த மாதிரி நாச் பண்ணிக்கலாம். அப்போதான் எது ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியும். நாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஃப்ரண்ட்டு, குட்டி, பேக் பார்ட்டு, கை. இப்போ இதோட லைனிங்கை கட் பண்ணியாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கை இதோட சேர்த்து வச்சு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ண லைனிங்கை வந்து மெயின் ப்ளவுஸ் மேலே வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங்கோட வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த வர வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச் வித் சூர்யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.